ஹலோ எவ்ரிவான், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா CGL 2023 இருக்கக்கூடிய ஜூலை 25 ஷிஃப்ட் 2 மேக்ஸ் கொஷின் தான் பார்க்க போகிறோம். முதல்ல ஈஸியான கொஷின்லாம் ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் டஃப்பான கொஷின்ஸ்லாம் பார்த்துக்கலாம். RP RQ அப்படின்றது 2 டேஞ்சன்ட்னு சொல்லிட்டாங்க. ஓகேவா, 2 டேஞ்சன்ட் டு ஏ சர்க்கிள், சென்டர் வந்து O. ஒரு சர்க்கிள் வரைகிறேன், அதில் நான் 2 டேஞ்சன்ட் வரைகிறேன். ஓகேவா, RPQ. ஓன்றது சென்டர். POQ ஓகே, POQவோட வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 120. அப்போ PRQ என்னவா இருக்கும்? 180 மைனஸ் 120 அப்படின்றது 60. ஆன்சர் இஸ் 60. நெக்ஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய கொஷினாக இருக்குது, நம்ம அடுத்து பார்த்துக்கலாம். 850 becomes 11050 in 6 years at a rate of simple, ஏதோ ஒரு ரேட்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து போடுறாங்க. இப்போ ரேட்டு வந்து 1.8 டைம்ஸ் வந்து அதிகமாகிடுச்சு அப்படின்னா அமௌண்ட் எப்படி இருக்க போகுது 5 வருஷத்தில் அப்படின்றதான் கேட்குறான். இதை நம்ம எந்த ஒரு மெத்தடுமே போட தேவையில்ல, ஜஸ்ட்டு 1.8 அப்படின்றது எதோட மல்டிப்புளாக இருக்க போகுது? 9ஓட மல்டிப்புளாக இருக்க போகுது. இதில் எது 9ஓட மல்டிப்புள் அப்படின்றது பார்க்கணும். அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா அதுதான் தப்பு. இங்கே கேட்கக்கூடியது என்ன? அமௌண்ட்டு. ஸோ இங்கே நம்ம 9ஓட மல்டிப்புள் ஆகக்கூடியது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான். ஸோ அப்போ என்ன பண்ணலான்னா இதிலேருந்து 8500 ஒன்றுத்துக்கு மைனஸ் பண்ணிக்கலாம். 65250 8500 போனோன்னா 5217 கிடைக்கும். இப்போ அடுத்து 14350 8500. இதை நம்ம மைனஸ் பண்ணோன்னா என்ன வரும்? 13 8 7 வரும். இப்போ அடுத்து 13550 8500. இதை மைனஸ் பண்ணால் என்ன வரும்? 0 7. இப்போ அடுத்து இது 5 வரும், இங்கேயும் 5 வரும், 5 5. இப்போ அடுத்து 12325 8500. இதை மைனஸ் பண்ணால் என்ன வரும்? 11 5 and 2 2 இல்லை 3. இப்போ இதில் எது 9ஓட மல்டிப்புள் அப்படின்றத பாருங்கள். 10 15 இல்லை, இது பாருங்கள் 18 9ஓட மல்டிப்புளாக இருக்குது. இது எப்படி இருக்குது? 15ன்னு வருது, இது 9ஓட மல்டிப்புள் இல்லை. ஸோ ஆன்சர் இஸ் 14350. இதில் எது டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு கேட்குறாங்க. இது 2, இது 1, இது 1, இது 1. ஸோ இதுதான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போ tan மைனஸ் 1125 டிகிரி அப்படின்றத கேட்குறான். இந்த மைனஸை வெளியே எடுத்துகிட்டு வந்துடலாமா? மைனஸ் tan 1125 அப்படின்றத எப்படி எழுதலாம் அப்படின்னா 1125 90ஆல் டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா 1 டைம்ஸ் வரும் 90, 2 2 5 180. இது எத்தனை டைம்ஸ் வரும்? 2 டைம்ஸ் வரும். ஸோ அப்போது 90 × 12 + 45 டிகிரி அப்படின்னு எழுதலாம். 90 × என்னது? ஈவன் மல்டிப்புளாக இருக்குது. ஸோ சேஞ்சே இருக்க போதில் மைனஸ் tan அப்படின்றது தான் வரப்போகுது. இப்போது 45 டிகிரி, அதாவது 90 × 12 + 45 டிகிரி எத்தனாவது குவாட்ரண்ட்டில் வரும்? ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் வரும். ஸோ அப்போ என்ன பண்ணிக்கலாம்? இதை அப்படியே எழுதிக்க வேண்டியதான். ஏன்னா எந்த ஒரு மைனஸுமே வரப்போகிறதில்ல. ஸோ -1 தான் என்னோடய ஆன்சராக வரும். பியும் கியூவும் சேர்ந்து ஒரு ஒர்க்கை எவ்வளோ நாளில் முடிக்கிறாங்கன்னா 22/5 டேஸில் முடிக்கிறாங்க. ஆரும் எஸ்ஸும் சேர்ந்து ஒரு ஒர்க்கை என்ன பண்ணுறாங்க? 48/9. இதை பண்ணோம் அப்படின்னா 44/9 டேஸ் அப்படின்றது வரும். அப்போ இவங்களோட எஃபிஷியன்சி எப்படி எழுதிக்கலாம்? 44/9 22/5 எழுதிக்கலாம். கேன்சல் பண்ணோம் அப்படின்னா இது 2 டைம்ஸ். ஸோ அப்போ 10:9 என்னோட என்ன வரும்? எஃபிஷியன்சியாக வரும். எல்லாருமே சேர்ந்து வேலை செஞ்சாங்கன்னா எவ்வளோ நல்லா ஒர்க்கு முடிப்பாங்க அப்படின்றது தான் கேள்வி. ஸோ ஒர்க்குன்றது என்ன? 22 / 5 × 10. இதுதான் என்னோடய டோட்டல் ஒர்க்கு. இவங்களோட எஃபிஷியன்சி என்னவாக இருக்கும்? எஃபிஷியன்சி பார்த்திங்கன்னா 19. கேன்சல் பண்ணோன்னா 2, 44 / 19. இதை நம்ம மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனுக்கு எடுத்துகிட்டு வந்தோன்னா என்ன ஆகும்? 2 38னா 6 9 2 6/19 அப்படின்றது எனக்கு ஆன்சராக கிடைக்கும். இப்போ இந்த சம்மில் என்ன பண்ணலான்னா 5ஐ காமனாக வெளியே எடுத்துருங்க. காமனாக வெளியே எடுத்தால் என்ன வரும்? 16x² - 4y² வருமா? இப்போ இது என்ன? a + a - bன்னு இருக்கா? இதை அப்போ மல்டிப்ளை பண்ணால் இந்த வேல்யூ கிடச்சிரும். ஸோ இதுவும் கேன்சல் ஆகிடும். 1/5 தான் எனக்கு ஆன்சர். 99ஆல் எது டிவைட் ஆகுது அப்படின்றதான் கேட்குறான். இப்போது எது 11ஆல் டிவைட் ஆகுதோ 9 11 and 9 இது ரெண்டுத்தால் டிவைட் ஆகுதோ அதுதான் 99ஆல் கண்டிப்பாக
டிவைட் ஆக போகுது. ஸோ அப்போது எது ஃபஸ்ட்டு 11ஆல் டிவைட் ஆகுது அப்படின்றத பார்த்துக்கலாம். இது ஒரு 11, இது ஒரு 16. 16, 11 இது 11ஓட மல்டிபிள் கிடையாது. 8, 16. 16 மைனஸ் 5 11ஓட மல்டிபிள். இது 12, 19, 8 இது 11ஓட மல்டிபிள். 12, 18, 9 இது என்னது 11ஓட மல்டிபிள் கிடையவே கிடையாது. ஸோ இப்போ அது 2. இதில் எது 9ஓட மல்டிபிள் அப்படின்றத பார்த்துட்டாலே போதும். இது என்ன வரும்? 12, 20, 27 இது 9ஓட மல்டிபிளாக இருக்குது. இது எவ்வளோ? 4, 5, 12 இது 9ஓட மல்டிபிள் இல்லை. ஸோ ஆன்சர் இஸ் 60687. இப்போ ஏன்றவன் 90 நாளில் ஒரு ஒர்க்கை முடிக்கிறான். சரியா? அவன் 15 நாள் வந்து வேலை பார்க்குறான். மீதி ஒர்க்கை வந்து 48 நாளில் பி அப்படின்றவன் கம்ப்ளீட் பண்ணுறான். அப்போ ஏவும் பியும் சேர்ந்தாங்கன்னா எவ்வளோ நாளில் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு தான் கேள்வி. இப்போ என்ன பண்ணிக்கலாம்? ஏன்றது 45ன்னு இருக்கும், பின்றது 48ன்னு இருக்கும். கேன்சல் பண்ணால் 15, இங்கே 16. ஸோ இப்போ ஏ இஸ் டு பி எஃபிஷியன்சி என்ன வரும்? 16:15 வரும். 2 பேருமே வந்து சேர்ந்து வேலை செய்ய போகிறாங்க. 2 பேருமே சேர்ந்து வேலை செஞ்சாங்கன்னா என்ன வரும்? 31 அப்படின்றது நமக்கு எஃபிஷியன்சியாக கிடைக்கும். டோட்டல் ஒர்க் என்ன? 16 × 60. 16 × 60 வந்து 960 டிவைடட் பை 31. ஓகே, இப்போ அடுத்து இப்போது இந்த சம்மில் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், 35,000 அப்படின்றது இன்கம். ஓகேவா? ஃபுட்டு, ஹெல்த்து, எஜுகேஷன், என்டர்டைன்மெண்ட்டுன்னு அவன் செலவு பண்ணினே இருக்கான். 8% வந்து சேவ் பண்ணுறான். அப்போ மீதி 92% தான் வந்து செலவு பண்ணவே போகிறான். இப்போது ஒருத்தருக்குமான ரேஷியோ அப்படின்றத கொடுத்துட்டான். ஹெல்த் அப்படின்றது 50% மோர் தென் என்னது ஃபுட்டு. ஸோ அப்போ ஹெல்த்துக்கும் ஃபுட்டுக்குமான ரேஷியோ என்ன வரும்? 3:2ன்னு வரும். நெக்ஸ்ட்டு ஃபுட் இஸ் 3 times த எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் என்டர்டைன்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டான். ஸோ அப்போ அதை ஈக்குவல் பண்ணிக்கலாமா? ஈக்குவல் பண்ணிட்டா என்ன ஆகும்? இது 3, இது 3, இது 2, இது 2 அப்படின்னா என்ன ஆகும்? ஹெல்த்து, ஃபுட்டு, என்டர்டைன்மெண்ட்டோட ரேஷியோ 9:6:2ன்னு மாறிடும். இப்போ அடுத்து இது வரைக்கும் கம்ப்ளீட். த எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் ஹெல்த் இஸ் half ஆஃப் த எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் எஜுகேஷன். இப்போது எஜுகேஷனில் எக்ஸ்பெண்டிச்சர் பண்ணுறதுல பாதி தான் ஹெல்த்துன்னு சொல்கிறான். ஸோ 9 பார்ட் வந்து ஹெல்த்தாக இருந்ததுன்னா எஜுகேஷனுக்கு எவ்வளோ பார்ட்டாக இருக்கும்? 18 பார்ட்டாக இருக்கும். இதுவே போதும் இந்த சம்முக்கு, வேறு எதுவுமே பண்ண தேவையில்ல. கேட்குறதுனா ஹவு மச் எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் இன்கர்ட் ஆன் எஜுகேஷன் தான் கேட்குறான். அப்போ கண்டிப்பாக இது 18ஓட மல்டிபிள், தட் மீன்ஸ் 9ஓட மல்டிபிளாக இருக்கும். இதில் எது 9ஓட மல்டிபிள்? இது கிடையாது, இது கிடையாது, இது கிடையாது. இதுதான் என்னோட ஆன்சர். இப்போ ரமேஷ் என்ன பண்ணுறான்னா, மொதல் 280 கிலோமீட்டரை 75 km/h போகிறான். அடுத்த 250 கிலோமீட்டரை 85 km/h போகிறான். ஓகேவா? ஃபைண்ட் த ஆவரேஜ் ஸ்பீட். ஓகே, ஃபைண்ட் த ஆவரேஜ் ஸ்பீட் ஃபார் த ஹோல் ஜேர்னின்னு சொல்கிறாங்க. இப்போ டிஸ்டன்ஸ் சேமாக இருக்கிறதுனால 2 × AB A + B இந்த ஃபார்முலா போட்டுடலாமா? ஆவரேஜ் ஸ்பீடுக்கு 2 × 75 × 85 இது என்ன வரும்? 160 அப்படின்றது வரும். ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா. இப்போ இதை மல்டிப்ளை பண்ணோன்னா 80 75 × 85 56 25 40 35 75. அப்போ 5 7 3 6 6375. இதை 80ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா என்ன வரும்? 7 டைம்ஸ் வருமா? 560 அப்படின்றது. ஸோ 7475. 9 டைம்ஸ் வருமா? 720ன்னு. இப்போ 5 5. இப்போ அடுத்து புள்ளி வச்சு ஒரு 0 ஆட் பண்ணோம் அப்படின்னா 516 வரும். ஆனால் இங்கே 550 தான் இருக்குது. ஸோ அப்போது 6 டைம்ஸ் அப்படின்றது வரும். 79.6 எங்கே இருக்குது? இங்கே தான் இருக்குது. இப்போது லென்த்து, பிரெத்து, ஹைட்டு கொடுத்துருக்கான். ஒயிட் வாஷ் பண்ண போகிறாங்க. வால்க்கும் அப்புறம் சீலிங்க்கும் பண்ண போகிறாங்க. 1 மீட்டர் ஸ்கொயருக்கு 10.2 rupees அப்படின்றது ஆகுது. இப்போ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவை கண்டுபிடிச்சிட்டு லென்த்தையும் பிரெத்தையும் மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு, அதாவது தரையோட ஏரியாவை மைனஸ் பண்ணிட்டோன்னா எனக்கு ஆன்சருன்றது கிடச்சிரும். கரெக்டாக? ஸோ அப்போது என்ன பண்ணலாம்? டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா என்னது? 2 × L × B B × H + H × L.
டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா என்ன வரும் 200 300 இது ஒரு 150ன்னு வரும். ஸோ அப்போ 200 300 150 அப்படின்னா 500 650 650 இன்ட்டு 2 1300 1300 இன்ட்டு பண்ணக்கூடாது. இப்போது இது என்னது டிஎஸ்ஏவா? இதில் நான் என்ன பண்ண போகிறேன் லென்த்தையும் பிரெத்தையும் மைனஸ் பண்ண போகிறேன். தட் மீன்ஸ் 200 மைனஸ் பண்ண போகிறேன் 1100 அப்படின்றது தான் எனக்கு ஏரியாவாக இருக்குது. இதில் நான் என்ன பண்ண போகிறேன் 10.2 rupees மல்டிப்ளை பண்ண போகிறேன். அதுக்கு பதிலாக நான் 102 டிவைடட் பை 10 போட்டுக்கிறேன், கேன்சல் பண்ணுறேன். இப்போது 102 இன்ட்டு 102 இன்ட்டு 11 பண்ணோன்னா 22110. ஸோ 1220 தான் என்னோட ஆன்சராக வரும். மோனா என்ன பண்ணுறா 4000 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணுறா. அதை 2 பொருளை பர்ச்சேஸ் பண்ணுறா. ஃபஸ்ட்டு பொருளை 8% வந்து கெயின் இருக்கிறா. ஸோ 8% கெயின்றது 1%னா இங்கே வரும், சாரி 10%னா இங்கே வரும். 1% அப்படின்றது 40 இன்ட்டு 8ன்றது 320 எனக்கு கெயின். அப்புறம் 6% வந்து இன்னொரு ஐட்டத்தில் லூஸ் பண்ணுறா. அப்போது 10% அப்படின்றது 400, 1%ன்றது 40. அப்போ 6%ன்றது என்ன வரும் 240ன்னு வரும். 240 மைனஸ் பண்ணுறேன். அப்போ மீதி எனக்கு 80 ரூபா கெயினாக கிடைக்கும் டோட்டலாக. இப்போ இந்த சம்முக்கு என்ன பண்ணலான்னா ஃபஸ்ட்டு 7 காமனாக வெளியே எடுத்துடலாம். ஏ 1 டிவைடட் பை ஏ வந்துடுது. அந்த சைடுக்காக வந்து 4 எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ -4 காமனாக எடுத்த 7 கீழே போட்டுடலாம். ஸோ ஏ minus 1 by a is equal to minus 4 by 7. இதை நான் என்ன பண்ண போகிறேன் a cube minus 1 by a cube minus 1 அப்படின்றதில் போட போகிறேன். அப்போ a cube minus 1 by a cube minus 1. ஸோ minus 4 cube 4 divided by 7 whole cube minus வராது ப்ளஸ் வரும் 3 minus 4 divided by 7 minus 1. இங்கே நான் க்யூப் பண்ணிடுறேன் கரெக்டாக. அப்போ 7 cube அப்படின்றது 343 வரும். இங்கே கீழே 7 வரும், இங்கே ஒன்றுமே வராது. அப்போது 343 அப்படின்றத நம்ம கீழே எப்பயுமே பேஸாக வைக்க போகிறது தான். அதில் எந்த ஒரு சேஞ்சுமே இல்லை. ஆப்ஷனில் 343 எங்கே இருக்குதுன்னு பாருங்கள், இதுதான் இருக்குது. ஸோ ஆன்சர் இஸ் -995 டிவைடட் பை 343. இப்போது என்ன சொல்கிறாங்க, ஃபஸ்ட்டு மார்க் ப்ரைஸ் வந்து 50,000. ஃபஸ்ட்டு பர்சன் என்ன பண்ணுறான்னா 25% அண்ட் 15% சக்ஸஸ் டிஸ்கவுண்ட் தரான். செகண்டு 20 சக்ஸஸ் டிஸ்கவுண்ட். தேர்டு 30 சக்ஸஸ் டிஸ்கவுண்ட் தரான். ஷாப்கீப்பர் ஃப்ரம் விச் ஷாப்கீப்பர் டஸ் த கஸ்டமர் கெட் மோர் ப்ராஃபிட்? அதாவது மோர் டிஸ்கவுண்ட் கொடுத்தான் அப்படின்னா மோர் ப்ராஃபிட். கரெக்டாக கஸ்டமர் கெட் மோர் ப்ராஃபிட் அப்படின்னு தான் சொல்லியிருக்கான். அப்போது கஸ்டமருக்கு தான் வந்து ப்ராஃபிட் வரப்போகுது. அப்போ டிஸ்கவுண்ட் எவ்வளோ அதிகமாக இருக்கோ அந்த அளவுக்கு ப்ராஃபிட்டுன்றது இருக்க போகுது. கரெக்டாக இப்போது எல்லாத்துக்குமான சக்ஸஸ் டிஸ்கவுண்ட்டோட அந்த ஆட் பண்ணும்போது சேமாக தான் வரப்போகுது. அதனால் 25 இன்ட்டு 15 டிவைடட் பை 100 இது 40. அதே மாதிரி 40 மைனஸ் 20 இன்ட்டு 20 டிவைடட் பை 100. நெக்ஸ்ட்டு 30 ப்ளஸ் 10 அப்படின்றது 40 minus 30 into 10 divided by 100. இப்போ 40 minus 3 வரும். இதில் என்ன வரும் 40 minus 4ன்றது வரும். இங்கே என்ன வரும் 40 minus 3 point something தான் வரும். பிகாஸ் 4 times கேன்சல் பண்ணால் இது வரும். அப்போது எனக்கு ஸ்கீம் 2 தான், செகண்ட் ஸ்கீம் தான் எனக்கு நல்ல ஒரு டிஸ்கவுண்ட்டை தருது. அதனால் எனக்கு ப்ராஃபிட்ன்றது நிறைய கிடைக்குது. P plus Q plus R is equal to PQR. 1 by P plus 1 by Q plus 1 by R is equal to 1. PQ plus QQ plus RQ ஓட வேல்யூன்னு கேட்குறான். இதை மட்டும் எடுத்துப்போம். இதோ நம்ம மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும் QR plus PR plus PQ divided by PQR is equal to 1 வரும். PQR வேல்யூ ஆல்ரெடி 1. ஸோ அப்போ PQ ப்ளஸ் PR ப்ளஸ் PQ ஓட வேல்யூ என்னது 1 அப்படின்றது நம்மளுக்கு இப்போ தெரிஞ்சு போச்சு. ஃபார்முலா என்ன இதுக்கு ஃபார்முலா PQ ப்ளஸ் QQ ப்ளஸ் RQ மைனஸ் 3 இன்ட்டு PQR இஸ் ஈக்குவல் டு P ப்ளஸ் Q ப்ளஸ் R. P ப்ளஸ் Q ப்ளஸ் R ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 3 இன்ட்டு என்ன வரும் P ப்ளஸ் Q ப்ளஸ் R. இல்லை இது வரும் QR ப்ளஸ் PR ப்ளஸ் PQ அப்படின்றது நமக்கு கிடைக்கும்.
கரெக்டாக இதோட வேல்யூ என்ன 1 ஸ்கொயர் அப்படின்றது 1 3 இதுவும் 1ஆக தான் இருக்க போகுது நெக்ஸ்ட் இதுவும் 1ஆக தான் இருக்க போகுது -3 இதுவும் 1ஆக தான் இருக்க போகுது இது எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன் எக்ஸு -3 இஸ் ஈக்குவல் டு 1 -3 அப்படின்றது என்ன -2ன்றது கிடைக்கும் -2 அப்போ x இஸ் ஈக்குவல் டு -2 + 3ன்றது என்ன வரும் 1ன்றது வரும் ஆன்சர் இஸ் 1 இங்கே ரெண்டு ட்ரையாங்கிள் இருக்குது 4 5 6 சென்டிமீட்டரில் ரெண்டு ட்ரையாங்கிள் இருக்குது 4 5 6 4 5 6 எந்த ஸ்டேட்மெண்ட் வந்து இன்கரெக்ட் அப்படின்னு கேட்குறான் ரெண்டுமே வந்து கன்கரண்ட் கான்க்ரூவன்ட் ட்ரையாங்கிளாக இருக்குமா எஸ் கான்க்ரூவண்ட்டாக இருக்கும் 4 5 6 4 5 6 சைடு வந்து ஈக்குவலாக இருக்குது அதே மாதிரி கிரேட்டர் சைடு அதாவது இந்த ஆங்கிளையும் இந்த ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற சைடு என்னது கிரேட்டராக இருக்குமா அப்படின்ட்டு தான் கேட்குறான் எஸ் கிரேட்டராக இருக்கும் ஸ்கேலன் ட்ரையாங்கிளா எஸ் 4 5 6 4 5 6 அப்படின்றது ஒரு ஸ்கேலன் ட்ரையாங்கிள் ஏரியா ஆஃப் த டூ ட்ரையாங்கிள் வில் பி டிஃப்ரெண்ட்னு சொல்லியிருக்கான் இது மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஏன்னா ரெண்டுத்தோட ஏரியாவும் சேமாக தானே வரும் ஏன்னா சைடு சேமாக இருந்ததுன்னா ஏரியாவும் சேமாக தான் வரும் அப்போ ஆன்சர் அப்படின்றது 4 போட் வந்து 12 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுது 1 ஹவர் அப்ஸ்ட்ரீமில் அதே மாதிரி 45 மினிட்ஸ் வந்து ட்ராவல் பண்ணுது டவுன் ஸ்ட்ரீமில் 40 மினிட்ஸ் எடுத்துக்குது டவுன் ஸ்ட்ரீமில் ட்ராவல் பண்ண ஸ்பீட் ஆஃப் த போட் அண்ட் ஸ்ட்ரீம் தான் கேட்குறான் சரியா இப்போ என்ன பண்ணலான்னா d divided by u is equal to inversely proportional to time அப்படின்றதுனால நான் 45/16 போட்டுக்கிறேன் இது எல்லாத்தையுமே ஹவர்ஸில் எடுத்துக்கிறேன் கேன்சல் பண்ணோன்னா 4 divided by 3ன்னு வந்துருச்சு நான் இப்போ இது ரேஷியோவில் இருக்கிறத நான் ஒரு வேரியபிளாக எடுத்துக்கிறேன் 4x வேண்டாம் 4a 3aன்னு எடுத்துக்கிறேன் அதாவது அப்ஸ்ட்ரீமில் இதை ஒரு கண்டிஷன் எடுத்துக்கிறேன் அப்ஸ்ட்ரீமில் 3a is equal to எனக்கு 1 hour ஆகுது அப்போ கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 4 a is equal to 4 ஏவை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன் 4 into 4 என்ன வரும் போட்டோட ஸ்பீடையும் ஸ்ட்ரீமோட ஸ்பீடையும் தான் கேட்குறாங்க இங்கே 16 இங்கே 12 அப்படின்றது நமக்கு கிடச்சிருச்சு dன்றது என்னது x + y இது x - y இது 16 இது 12 இப்போ நமக்கு தேவை போட்டோட ஸ்பீடு அப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணுங்கள் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் என்ன வரும் 28 வரும் 2ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா 14ன்னு வரும் கரெக்டாக இது போட்டோட ஸ்பீடு இப்போது ஸ்ட்ரீமோட ஸ்பீடு என்னன்னு கேட்குறான் ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுங்கள் 4 வரும் 4 divided by 2 ஸோ 14 தான் என்னோடய ஆன்சர் லோவஸ்ட் ரேஷியோ எதுன்னு சொல்கிறான் இங்கே பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையுமே சேம் ஆக்கிக்கலாம் into 2 இப்போ டேரெக்டாக இதை கம்பேர் பண்ண வேண்டியதான் எது இதில் இருக்கிறதுலே கம்மியாக இருக்குது 15 தான் கம்மியாக இருக்குது ஸோ லோவஸ்ட் ரேஷியோ அப்படின்றது 15:38 எது 8ஆல் டிவைட் ஆகும்னு கேட்குறான் 8ஆல் எது டிவைட் ஆகும் லாஸ்ட்டு 3 டிஜிட்டில் 8ஆல் டிவைட் ஆகிடுச்சுன்னா அந்த ஹோல் டேமும் 8ஆல் டிவைட் ஆகிடும் 64 இதை பார்ப்போமா 64 மீதி இருக்கக்கூடியது என்ன 64னா 6 7 இது மட்டும்தான் வந்து 8ஆல் டிவைட் ஆகும் மீதி எதுவுமே வந்து 8ஆல் டிவைட் ஆகுதுன்னா 78 74 76 அப்படின்றது வரும் கரெக்டாக 6 ஓகே இப்போ நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த ஸ்டூடெண்ட்ஸ் ஹூ அப்பியர்டு ஃபார் த எக்ஸாம் இன் ஏ அண்ட் பின்னு கேட்குறான் ஏ அண்ட் பியோட டிஃப்ரென்ஸ் என்ன 8 டிகிரி 8 டிகிரி டிவைடட் பை 360 இன்ட்டு 1800 ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணுறேன் இது 20 இது 10 இது 2 கேன்சல் பண்ணோன்னா என்ன வரும் 40 டிகிரி தான் என்னோடய ஆன்சர் இன்னொரு செக் பண்ணிக்கலாம் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது 8 divided by 360 into 1800 ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ கேன்சல் 5 times 40 எஸ் நெக்ஸ்ட்டு லார்ஜஸ்ட்டு ஆங்கிள் என்னன்னு கேட்குறான் லார்ஜஸ்ட் எது 7 எது 7ஆல் மல்டிப்ளை ஆகுது இது மட்டும் தான் 7ஓட மல்டிப்ளை ஆகுது ஸோ 105 sec theta root 1 minus sin square theta sin square theta என்னது cos square theta root எடுத்தால் cos theta வரும் sec plus 1 by sec is equal to 1 1/3 ஒர்க்கை 7 டேஸில் பண்ணுறான் அப்படின்னா ஒரு ஒர்க்கை எவ்வளோ இதில் பண்ணியிருப்பான் 21 டேஸில் பண்ணியிருப்பான் பி அப்படின்றவன் 2/7 ஒர்க்கை 10 டேஸில் பண்ணுறான் அப்படின்னா ஃபுல் கம்ப்ளீட் ஒர்க்கை எவ்வளோ நாளில் பண்ணியிருப்பான் 35 டேஸில் பண்ணியிருப்பான் இப்போ இதோட எஃபிஷியன்சி எடுக்கலாமா 35:21 கேன்சல் பண்ணோன்னா 5:3ன்னு வரும் 105 தான் என்னோட டோட்டல் ஒர்க் ஸோ
ஸோ 105 ரெண்டு பேருமே சேர்ந்து வேலை செய்கிறாங்க 8. அப்போ எனக்கு என்ன வரும் 13 1/8 அப்படின்றது வரும். கரெக்டாக? ஸோ 13 1/8 டேஸ். நெக்ஸ்ட் த நம்பர் ஆஃப் ஃபேமிலிஸ் ஹேவிங் இன்கம் ரேஞ்ச் 19,000 to 22,000. இதில் பார்த்தீங்கன்னா 19,000 விட அதிகமாக இருக்கிறவங்க இருக்கிறாங்க, அதே மாதிரி 22,000 விட அதிகமாக இருக்கிறவங்க இங்கே இருக்காங்க. அப்போ இந்த ரெண்டு பேருக்கும் உள்ளான டிஃப்ரென்ஸ் தான் என்னது 19,000க்கும் 22,000க்குமான டிஃப்ரென்ஸாக இருக்கும். இதை டிஃப்ரென்ஸ் எடுத்தால் என்ன வரும் 60 50. ஓகே, ஸோ 17 தான் என்னோட ஆன்சர். ஓகே, ஒரு சம் வந்து விட்டுருந்தோம் கரெக்டாக, பெருசாக இருக்குன்ட்டு. ஓகே, இந்த சம் பார்ப்போம். 1/3 ஒர்க்கை 32 டேஸில் பண்ணுறான் ஏ அப்படின்னா ஃபுல் ஒர்க்கை எவ்வளோ நேரம் பண்ணியிருப்பான் இன்டூ 3 பண்ணோன்னா 96 டேஸ். பி 37 1/2% ஒர்க்கை 24 டேஸில் பண்ணுறாங்க அப்படின்னா இதை 3/8ன்னு எழுதிக்கலாமா? கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 8. 64 டேஸில் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுறாங்க. 60% ஒர்க்கை 48 டேஸில் கம்ப்ளீட் பண்ணான்னா 100% ஒர்க்கை எவ்வளோ கம்ப்ளீட் பண்ணுவான் எவ்வளோ நாளில்? கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 8 80. இப்போ இதோட டோட்டல் ஒர்க்குன்றதை நம்ம கண்டுபிடிக்கணும். ஆனால் அந்த டோட்டல் ஒர்க்கு கண்டுபிடிக்கிறது எல்சிஎம் எடுத்தால் டைம் ஆகும். அதனால் நான் என்ன பண்ணுறேன், முதல்ல எஃபிஷியன்சியை கண்டுபிடிச்சிக்கிறேன். அதுக்கு முதல்ல நம்மளுக்கு ரேஷியோ தெரியணும். 96 64 80 ரேஷியோ டிவைட் பண்ணோன்னா என்ன வரும்? இது ஒரு 12 8 10 அகைன் கேன்சல் பண்ணோன்னா 6 4 5ன்னு வரும். இது என்னது நம்பர் ஆஃப் டேஸோட ரேஷியோ. அப்போ டோட்டல் எஃபிஷியன்சி அப்படின்றது என்ன வரும் 1/6 1/4 1/5ன்னு வரும். கரெக்டாக? இப்போ நம்ம இதுக்கு ரேஷியோ எடுத்தோன்னா கீழே எல்சிஎம் வந்து 16 வரும். அப்போது இங்கே 10 இங்கே 15 இங்கே 12. ஸோ 10 15 12 தான் என்னோடய எஃபிஷியன்சி. 960 தான் என்னோடய டோட்டல் ஒர்க். இப்போது நான் என்ன பண்ணுறேன்றதை பாருங்கள். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, பியும் சியும் சேர்ந்து வேலை செய்கிறாங்க எக்ஸ் டேஸ்க்கு. 960 ஒர்க்கு எக்ஸ் டேஸ் வேலை பார்க்குறாங்க. யாருன்னா பியும் சியும். 27 எக்ஸு ப்ளஸ் அப்புறம் பி வந்து லெஃப்ட் ஆயிடலாம். ஏவும் சியும் ஒர்க் பார்க்குறாங்க. ஏவும் சியும் 22 எத்தனை நாளைக்குன்னா எக்ஸ் ப்ளஸ் 8 டேஸ்க்கு. இது எக்ஸ் ப்ளஸ் 8 டேஸ்க்கு. இப்போ என்ன பண்ணிக்கலாம், உள்ளே மல்டிப்ளை பண்ணோன்னா இங்கே 49 எக்ஸ்ன்றது கிடைக்கும். 22 × 8 அப்படின்றது 176 960. இதை நம்ம மைனஸ் பண்ணோன்னா என்ன வரும் 784 வருமா? 176 95 4 8. ஓகே, 784 49x. 7ஆல் கேன்சல் பண்ணோன்னா 1 1 2 = 7x. அகெயின் 7ஆல் கேன்சல் பண்ணோன்னா என்ன வரும் 1 6 எக்ஸ்ன்னு கிடச்சிருச்சு. அப்போது எக்ஸுன்றது என்னது 16. இப்போ கேட்குறது சி மட்டும் தனியாக 3.5x டேஸில் ஒர்க் பண்ணால் அப்படின்னா எவ்வளோ டைம் எடுக்கும் அப்படின்றது தான் கேள்வி. சரி, எவ்வளோ ஒர்க்கு ஃப்ராக்ஷன் ஆஃப் ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணுவான்றது தான் கேள்வி. டோட்டல் 960. அதில் 3.5 நான் 7/2ன்னு எழுதிக்கிறேன். 7/2 எத்தனை எக்ஸோட வேல்யூ என்ன 16. இப்போ நம்ம இதை கேன்சல் பண்ணலாமா? 16 6 டைம்ஸ் வருமா? இப்போ அகைன் ஏதாவது மிஸ் பண்ணிட்டேன்னா எஃபிஷியன்சி ஆஃப் சியோட எஃபிஷியன்சி என்ன 12. கரெக்டாக? ஸோ இப்போ அகைன் கேன்சல் பண்ணோன்னா 7/10. அதுதான் என்னோட ஆன்சர். வேறு ஏதாவது சம் விட்டேனா? வேறு எந்த சம்மே இல்லை. ஓகே, ஸோ இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்ததுன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.